இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக் பவுண்டி ரிப்போர்ட் தான் நான் ரீசெண்டாக வந்து போட்டிருந்தேன். அந்த பவுண்டி ப்ரோக்ராமில் அது ஆக்சுவலாக வந்துட்டு பக் பவுண்டி ப்ரோக்ராம்னு நினச்சி தான் நான் பக் போட்டேன். கடைசியை தான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது வெறும் என்ன சொல்கிறது ரிவார்டு கொடுக்குற ப்ரோக்ராம் தான் அப்படின்ட்டு. பக் பவுண்டி கிடையாது, வல்னரபிலிட்டி டிஸ்க்ளோசர் ப்ரோக்ராம் தான். ஸோ அதனால் எனக்கு அதில் பவுண்டி வரவில்லை. ஆனால் அந்த பக்கை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸை பற்றி நான் டீட்டெயில்டாக இப்போ கொஞ்சம் சொல்லிடுறேன். அதாவது இது வந்து போன வாட்டி நான் ஒரு லைவ் செஷன் மாதிரி ஒன்று எடுத்தேன். அந்த லைவ் செஷன் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ஒரே டைமாக கஷ்டப்பட்டு ஒரு ப்ரீ ரெக்கார்டிங் மாதிரி ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கிளாஸை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் திரும்ப அதை எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய டைம்க்கு அதை என்னால் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ப்ரீ ரெக்கார்டிங் மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து யுடிமியில் தான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அதை இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் யுடிமியில் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிடலாம். ரொம்ப காசுலாம் கிடையாது, ரொம்ப சீப். நீங்கள் ஒரு வாங்குகிற ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை விட ஒரு சீப்பான ஒரு பொருள் தான். பட் அதுக்கு நான் ஆல்மோஸ்ட் லைக் மோர் தேன் 8 hours ஆஃப் மை ஒர்க்கை வந்து நான் அதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் அதை வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான், எல்லார் காசு இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருக்காகவும் மேனேஜ் பண்ணி ஒரு பர்டிகுலராக ஒரு அமௌண்ட் செட் பண்ணணுன்ட்டு தான் இந்த அமௌண்ட்டை வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இதுதான் மினிமம் அமௌண்ட்டு யுடிமியில். இதுக்கு மேலே பெருசாக எனக்கு ஒன்றும் லாபம்லாம் வேணாம், இதிலேருந்து எனக்கு எதுவும் பெருசாக சம்பாதிக்கவும் வேணாம். ஸோ அதனால் ஒரு ப்ராப்பரான ஒரு ரேட் தான் செட் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 hours வரும். எடிட்டிங் எல்லாமே நான் தான் சேர்த்து பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சமும் இருக்குது, மோர் தேன் ஒரு 100 டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு லோ லெவல்லேருந்து ஒரு இன்டர்மீடியட் வரைக்கும் ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் வந்துடும். சைபர் செக்யூரிட்டி பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்றவங்க கூட இதை பார்க்கும்போது ஓகே இதுதான் இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்றது எல்லாமே வந்து புரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் கிளாஸ் தான். இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து முடிய போது ஆல்மோஸ்ட் அது என்னைக்கு லான்ச் ஆகுதுன்றத போது இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அதை விருப்பப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். மெயினாக யுடிமியில் பார்த்துட்டு என் கோர்ஸ் எப்படி இருக்குதுன்றதை வந்து நடுவில் அந்த ரிவ்யூ போடுங்க. ஆனஸ்ட்டாக ரிவ்யூ போடுங்க. நல்லா இல்லைன்னா டேரெக்டாக நல்லா இல்லைன்னே போடுங்க. எனக்கு உங்களோட ஆனஸ்ட் ஃபீட்பேக் வேணும். ஏன்னா அப்போ தான் என்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இப்போது நம்மளோட அந்த பக் பவுண்டி ப்ரோக்ராம் வீடியோக்குள்ளே நம்ம போவோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா integrity.com இது பக் பவுண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு நினச்சேன். சொன்ன அந்த மாதிரி இது பிபிபி இல்லை, இது விடிபி தான். அதனால் இதுல எனக்கு வந்து பவுண்டியும் இல்லை. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பற்றி நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இஷ்யூ என்ன பண்ணுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்றதை நான் சொல்கிறேன். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசருக்கு வந்து காரை வந்து ரெண்ட் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னா அந்த காரை கொண்டு வந்து ஒரு பர்டிகுலர் யூசருக்கு 1 டேக்கு வந்து ரெண்ட் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுதான் இந்த வெப்சைட் வந்து பண்ணுது. இது பேர் வந்து 6.com. இது உலகம் ஃபுல்லாக வந்து இருக்குது. இதில் என்னென்னா லாகின் டு யுவர், இதில் ரிப்போர்ட் நான் எப்படி போட்டிருக்கேன்னா வல்னரபிலிட்டி டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன். லாகின் டு யுவர் அக்கௌண்ட் 6.com ஒரு ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு ஒரு வெஹிக்கிளை வந்து ரிசர்வ் பண்ணுறோம். ரிசர்வ் பண்ணுற ப்ராசஸில் வந்துட்டு உங்களோட ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு ஃபோன் நம்பர், அது ஏதோ ஒரு ஃபோன் நம்பரு, அந்த ஃபோன் நம்பரை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அந்த ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வெஹிக்கிளை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. வேறு ஒரு இமெயில் ஐடி, இது வந்து இமெயில் ஐடி 1ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி 2 வச்சு வேறு எங்கேயோ வேறு ஏதோ ஒரு யூஸரு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாரு. அவர் க்ரியேட் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு தெரியாதனமாக புக்கிங் பண்ணும்போது உங்களோட நம்பர் வந்து தப்பாக ஒரு நம்பர் போட்டார்னா இந்த ரிசர்வேஷனோட இமெயில் வந்து ஆக்சுவலாக அந்த யூஸருக்கு வந்து போயிடும். இந்த யூசர் பேஜ்லேயும் இருக்கும், அந்த யூசர் பேஜ்லேயும் இருக்கும். இங்கேருந்து டெலீட் பண்ணலாம், அங்கேருந்து டெலீட் பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ யாருக்கும் சம்மந்தமே இல்லைனா என்னோடய ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ இதுதான் அந்த ப்ரோக்ராமோட இதுதான் இந்த இஷ்யூ. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ பாருங்கள். ஸோ இதை வந்து லைவாக டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டொரண்டோ பியர்சன் ஏர்போர்ட்டு, இங்கே வந்து ஒரு டொரண்டோ பியர்சன் ஏர்போர்ட் போட்டுறேன். டேட் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, 13ஆம் தேதி, திரும்பவும் 13ஆம் தேதி. ஷோ கார்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஷோ கார்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு என்ன கலர் கார் எடுக்கலாம். இங்கே வந்துட்டு ஒரு BMW M5 சீரீஸ் வந்து புக் பண்ணலாம். ஸோ இங்கே போய்ட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இங்கே வந்து நோ ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிறேன். இங்கே போகிறேன், நோ ப்ரொடெக்ஷன் எதுவுமே இல்லை. இங்கே போயிட்டு கம்பெனி நேம் வந்து சரி 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே வந்துட்டு என்னோடய ஃபோன் நம்பரை வந்து நான் இங்கே கொடுக்குறேன் 6475752123. ஸோ இங்கே கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இதை வந்து புக் பண்ணிடுறேன். புக் பண்ணோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ரிசர்வேஷன் நம்பர் என்ன முடியுது 4860 அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. இது எங்கே போகுது, dileepan.comக்கு போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இமெயில் ஐடியில் வந்துட்டு நான் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்.
இது பார்த்திங்கன்னா இதோட ப்ரொஃபைல் நேம் வந்து delete பண்ணிருக்கு. இது வந்து FSDSன்னு இருக்குது. இது வேறு ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து லாஸ் ஏஞ்சலஸ் ஏர்போர்ட்டில் இன்னொரு பிக்கப் ஒன்று போடுறேன். இது வந்து என்றைக்கு போடுறேன், அக்டோபர் 14 அக்டோபர் 15 வரைக்கும் நான் போடுறேன். போட்டுட்டு ஷோ கார்ஸ் கொடுக்குறேன். அதில் வந்து BMW 5 போட்டோம். இதில் வந்துட்டு என்ன போடலாம், இதில் வந்து இந்த ஆரஞ்சு கலர் காரு, ஓகே, இதில் ஆரஞ்சு கலர் காரு நிசான் சென்ட்ரா. இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை நான் கிளிக் பண்ணி இங்கே நோ ப்ரொடெக்ஷன் சொல்லி போட்டுட்டு இங்கே வந்து கண்டினியூ போய் இந்த இடத்துல 2ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல என்னோடய ஃபோன் நம்பரே கொடுக்குறேன். இங்கே போயிட்டு புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போகுது, dileepan19@gmail.comக்கு போகுது. இப்போது நம்ம இந்த மேனேஜ் புக்கிங்க்கு போவோம். மேனேஜ் புக்கிங் போய் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம புக் பண்ண மிட் சைஸ் காரு லாஸ் ஏஞ்சலஸ் ஏர்போர்ட்லேருந்து லாஸ் ஏஞ்சலஸ் ஏர்போர்ட்டுக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு இது dileepan19@gmail.com தானே, இங்கே வந்து நான் கேன்சல் புக்கிங் இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னோடய புக்கிங் வந்து மேனேஜ் புக்கிங்க்கு போனால் இந்த புக்கிங் வந்து இங்கே இருக்கா, இங்கே இருக்கும், இங்கே இருக்கா. இப்போ என்ன பண்ணுறேன், மேனேஜ் புக்கிங்கில் போயிட்டு ஏதோ ஒரு ரீசன் கொடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டு இப்போ இதை கேன்சல் புக்கிங்குன்னு கொடுக்குறேன். கேன்சல் புக்கிங்னு கொடுத்தோன்னே இந்த புக்கிங் வந்து இங்கே கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த பேஜை விட்டு அந்த கார் வந்து போயிடும். இங்கே இருக்கா, இப்போ இதை ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ரிஃப்ரெஷ் பண்ணனா அதுவும் வந்து போயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வெப்சைட்லேயே இன்னொரு பக் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுதான் இன்னும் காமெடியான ஒரு பக்கு. ஆக்சுவலாக அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஆனால் அது ஒரு கான்வர்சேஷன் போயின்னு இருக்கு. அதனால் அதை இன்னும் அவங்க ரெமிடியேட் பண்ணாததுனால அதை பற்றி நான் பேச விரும்பல. அந்த வீடியோக்குள்ளே அந்த பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதையும் உங்களுக்கு நான் வந்து டெமோ காமிச்சிடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அகைன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டை பார்ப்போம். நம்ம சேனலை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்காக இன்னொரு விஷயம் பண்ண போகிறேன். நிறைய பேர் கூட கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் ஆல்ரெடி பக் பவுண்டிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நிறைய பவுண்டி வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னாலும் நம்மளோட பேஜில் நீங்கள் லைவாக ஏதாச்சும் ஒரு வீடியோவில் கான்வர்சேஷன் மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன. ஸோ நம்ம 2 பேருமே கொலாபரேட் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி போட்டால் நம்ம கம்யூனிட்டி வந்து பில்ட் ஆகும். நிறைய பேருக்கு நிறைய நாலேஜும் வரும். உங்களோட மெத்தடாலஜிஸ், நீங்கள் எப்படி பக் பவுண்டி அடிச்சிங்க, அதோட ஸ்டெப்ஸு, ரீப்ரொடியூஸ் பண்ண வீடியோ, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம நிறைய பேசலாம். ஸோ இது வந்து நம்ம கம்யூனிட்டியை நிஜமாகவே கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணோம். நான் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன், தமிழ் சைபர் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து ஒன்று சேர்க்குற மாதிரி ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டில் பார்ப்போம். டேக் கேர், பபாய்.